தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தொடர்ச்சியாக அதிமுகவில் என்ன நடக்கிறது, தலைமைக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கிற்கு காரணம் என்ன, இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன அதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. நீங்க அதிமுகவில் என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க, அது தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வரீங்க. அதாவது நேற்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் பேசினது, நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன், நான் எதுவுமே செய்ய போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னொரு புறம் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அமர்ந்து பேசினா ஒரு 10 நிமிஷம் தான், வரக்கூடிய தேர்தலை ஒருங்கிணைந்து சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம், இது போன்ற தருணத்தில் இது போன்ற மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டியது, அதை சரி செய்யப்பட வேண்டியது, ஆனா இதை விரைந்து செய்யணும் அப்படின்ற பார்வையை முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வையில அதிமுகல என்ன நடக்குது, அவர்கள் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவாக இருக்கிறது? அதிமுகவை பொறுத்தவரையில் செங்கோட்டையன் இதுவரை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை ஈர்ப்பு சக்தியற்ற தலைமை, அது தோல்வியடைந்து விட்டது என்பதை செங்கோட்டையன் தெளிவாக உணர்கிறார். 33% வாக்கு பலத்தோடு இருந்த அதிமுக OPS அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கி ஒற்றை தலைமை, நான் தான் எல்லாம் என்று ஒரு எண்ண ஓட்டத்தில் இரட்டை தலைமையாக அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருந்த கட்சியை OPS-ஐ நீக்கியதன் மூலமாக அந்த கட்சியின் பலம் 33% என்பது வெறும் 13% இழந்து 20% அது குறைந்து போய்விட்டது. குறிப்பாக அது மக்களவை தேர்தல் என்றாலும் கூட அந்த தேர்தல் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் போலதான் 2024 தேர்தல் நடந்தது. அதில் அதிமுக முதலில் ஆட்சியை பிடித்த புதுச்சேரியில் 4வது இடம் நாம் தமிழருக்கு கீழே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இரட்டைலை சென்றது. அதுபோல் விளவங்கோடு தொகுதியில் நாம் தமிழருக்கு கீழே இரட்டைலை 4வது இடம் சென்றது. இது எடப்பாடி பழனிசாமியின் பெரிய தோல்வி என்பதை செங்கோட்டையன் உணர்கிறார். அதைத் தொடர்ந்து மக்களவை தேர்தலை விடவும் களத்தை விட்டு விக்கிரவாண்டியில் வெளியேறியதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் எமர்ஜாக எடப்பாடி பழனிசாமியை அனுமதித்து விட்டார் என்றும், கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் கோட்டையான ஈரோடு கிழக்கில் போட்டியிட வேண்டும், நாம் பயந்து கோழைத்தனமாக களத்தை விட்டு ஓடக்கூடாது என்று செங்கோட்டையன் கூறிய பிறகும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடாதது வளரும் கட்சியான நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டது. கொங்கு மண்டலமும் சரி வட தமிழகமும் சரி 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு கட்சி மிகவும் பலகீனம் அடைந்து விட்டது என்பதை செங்கோட்டையன் உணர்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஈர்ப்பு சக்தியற்ற தலைமை, பல எதிர்ப்புகளை தமிழகம் முழுவதும் சேர்த்து வைத்திருக்கூடிய தலைமையை மாற்றி புதிய தலைமையில் அதிமுக வர வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனின் முயற்சி. அதற்கான ஒவ்வொரு அடியையும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை கூறுவது போல் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்ற பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் வாக்கு கிணங்க நிதானமாக ஆனால் உறுதியாக ஒவ்வொரு அடியையும் இவர் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்து வைக்கிறார். இவரோட நோக்கம் பாஜக கூட்டணி இருந்தால்தான் திமுக அணியை எதிர்கொள்ள முடியும் என கருதும் தென் மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், மேற்கு மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சென்னையைச் சேர்ந்த அதிமுக தீநகர், வேளச்சேரி, மயிலாப்பூர் போன்ற பிரமுகர்கள் தன் பின்னால் திரள்வார்கள் என்று கருதுகிறார். உண்மையிலே அவர்கள் செங்கோட்டையுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அதிமுக அடுத்த கட்ட ஒரு பிளவை நோக்கி நகர்கிறது. இதை தன் பதவியை எப்படி திரு ரவீந்திரன் துரைசாமி குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், நீங்க குறிப்பிடுற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தலைமை இல்லை அப்படின்றத உணர்ந்திருக்கிறாரு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் இது கூட்டணி சார்ந்த கருத்து மோதலையும் இந்த கருத்து மோதல் ஏற்பட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு யூகம் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக இல்ல அவரை தாங்கி நிற்கக்கூடிய பலமாக வேறு யாராவது இருப்பார்களா, இது போன்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்ன அளவு கூட செங்கோட்டையன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிப்படையாக எதுவும் பேசாவிட்டாலும் மறைமுகமாக செங்கோட்டையனுக்கு ஆதரவான மனப்பான்மையில தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கிறார். அது மட்டுமல்ல, டெல்லியில் பாஜக தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல். அமித்ஷாவின் ஆதரவு இல்லாமல் செங்கோட்டையன் அதிமுகவுக்குள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போர்க்கொடி தூக்க முடியாது. இதோட நகர்வுகள் மெல்ல மெல்ல அரங்கேறும். மேலும் இதில் இரட்டைலை சின்னம் தொடர்பான வழக்குகள் எல்லாமே இதில் பின்னி பிணைந்துதான் இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி முடிவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம்.
அப்படின்னா நீங்க இப்ப குறிப்பிடுறது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருந்தாரு. அதாவது வித் எடப்பாடியோ இல்லைன்னா வித்தவுட் எடப்பாடியோ என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இது கூட்டணிக்குள்ள அதிமுகவை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள்ல செங்கோட்டையனுடைய எதிர்ப்பும் ஒரு விதமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். பாஜக தமிழக அரசியல் என்டிஏக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டி என்று கொண்டு வர முயற்சி பண்ணுகிறார்கள். அதற்கான சாதகமான ரிசல்ட் தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் சென்னையிலும் கிடைத்ததாக அவர் கருதுகிறார்கள். இதை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் முயற்சி. இதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறார். வடமண்டலத்தை சேர்ந்த அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரான சிவி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், வீரமணி போன்றவர்கள் அந்த பகுதியில் பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் பாஜகவின் எதிர்ப்பு அங்கு மிக அதிகமாக இருப்பதால் அவர்கள் எடப்பாடியோடு இருந்து பாஜகவுடன் கூட்டணி கூடாது என்பதில் சென்னையை சேர்ந்த ஜெயக்குமார், வடசென்னையை சேர்ந்த ஜெயக்குமார் போன்றவர்கள் இருக்கிறார்கள். சோ பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாகவும் அதிமுகவுக்குள் இருக்கும் மாறுபட்ட கருத்தும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம். அதைத்தான் டிடிவி தினகரன் வெளிப்படுத்துகிறார். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த தருணத்தில் இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.